ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் லிட்ரஸி. டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னா என்னன்னு தெரியும். டெக்னிக்கல் வேர்ல்டு இல்லை டிஜிட்டலைஸ்டாக இருக்கிற எல்லாமே, அது சிஸ்டம், ஃபோன், இந்த மாதிரி திங்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த திங்ஸால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஆப்ஸ், சோஷியல் மீடியா, இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். டிஜிட்டலைஸ்ட் பிளாட்ஃபார்ம் எதுவாக இருந்தாலும் இல்லை திங்ஸாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம படிக்கிறது, எங்கெங்கெல்லாம் படிக்கிறோம், எந்த மாதிரி படிக்கிறோன்னு சொல்லிட்டு எஜுகேஷன் ஓரியன்டாக போகிறத வந்து டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஜிட்டல் வேர்ல்டை பற்றின அவேர்னஸை நம்மளுக்கு கொடுக்கறது, கான்செப்டை நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணுறது தான் டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். எந்த கொஷின் கேட்டாலுமே டிஜிட்டல் லிட்ரஸினா என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரொடக்ஷனை ப்ராப்பராக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடாக டாபிக்ஸ் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ். வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் ரெண்டுமே ஒரு சிமிலரான வேர்ட்ஸ் தான். ஸோ ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான மீனிங்ஸ் தான் கிட்டத்தட்ட வரும். ஸோ எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒர்க்கில் சில எத்திக்ஸோடு நம்ம ஒர்க் பண்ணணும், இண்டிவிஜுவல் பர்சனுக்குன்னு எத்திக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல குவாலிட்டி. நம்மளுக்காக நம்மளே சில லிமிட்ஸ் வந்து செட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில குட் குவாலிட்டிஸை நம்மளுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கிறது தான் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கண்டிப்பாக பாசிட்டிவ் சைடை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எத்திக்கல் யூசர் இப்போ ஆன்லைனில் வந்து அதை வந்து நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, டெக்னாலஜி நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் அதை வந்து தெஃப்டிங்காகவோ சீட்டிங்காகவோ இந்த மாதிரியான பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. போத் சைடு, குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்கும். டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் எத்திக்கல் யூசர்ஸை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, எத்திக்கல் யூசர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தாண்டி இப்போ நம்ம ஒரு யூடியூபராக இருக்கிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் அவங்க கொடுத்துருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அவங்க மணி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆன்லைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியாது. எது பண்ணணுன்னாலுமே அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணோன்னா தான் நம்ம ஒரு ப்ராப்பரான எத்திக்கல் யூஸராக மாற முடியும். நம்மளோட கண்டென்ட்டை எல்லாரும் நம்பி பார்ப்பாங்க, இதில் உண்மை இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுமே ஒரு எத்திக்கல் யூஸராக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அப்படி இருந்தோன்னா தான் நம்மளுக்குன்னு இருக்கிற அந்த குரூப், அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைனில் இருக்கிற எல்லா மெட்டீரியலுமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. இப்போ லிட்ரேச்சர் ரிலேட்டடாக நம்ம படிக்கணும் அப்படின்னாலும் சர்ச் பண்ணுவோம், நிறைய மெட்டீரியல்ஸ் அது ரிலேட்டடாக நம்மளுக்கு கிடைக்கும். அதில் சில மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில மெட்டீரியல்ஸில் எப்படி இருக்கும்னா, நம்மளோட இமெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ கொடுத்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து பார்க்குறதுக்கு கூட அலோவ் பண்ணுவாங்க. டவுன்லோட் பண்ணுறதுலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப். நம்ம ஜஸ்ட்டு ஆன்லைனில் ரீட் பண்ணோம்னா கூட அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அவங்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறத மட்டும் நம்ம ஃப்ரீயாக பார்க்கணும். பே பண்ணி தான் நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதை பே பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ரீச் பண்ணால் போதும், ஈச் ஒனுக்கும் நம்ம ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா, இப்போ இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் பே பண்ணி 5 பேரும் அதில் பார்க்குறாங்க அப்படின்னா, அது அந்த பர்டிகுலர் பர்சன், யார் அந்த கிரியேட்டர் இல்லை அந்த ஓனராக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அது லாஸ் ஆகும். அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கும் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில எத்திக்கல் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கண்டென்ட்டை அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான காப்பி பேஸ்ட்டுமே இருக்காது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த தாட்ஸை அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போ கூகுளில் வந்து நிறைய ரிவ்யூஸ் இருக்கும். அந்த ரிவ்யூஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஒரிஜினலாக தான் இருக்கும், யாருமே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுவாங்க. பட் கண்டென்ட் அப்படின்னு வரும்போது அது பிளாக் மாதிரியோ இல்லை இபுக்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் நிறைய காப்பி கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் இல்லாமல் நம்மளுக்கு என்ன தோணுதோ, நம்ம என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ காப்பி பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஈஸியாக காப்பி பண்ணிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் பிளேஜரிசம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
பிளேஜரிசம்க்கு சர்டன் லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம தீசஸ் இல்லைன்னா நம்மளோட பிளாகாக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் ஒர்க்கையே அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ யாரோட கண்டென்ட்டை நம்ம காப்பி பண்ணுறதா இருக்குமோ அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்டேருந்து ஒரு பெர்மிஷன் நம்ம வாங்கிட்டோம், அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ வேணால் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணாத மாதிரி நம்மளோட கண்டென்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில லீகல் இஷ்யூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டேட்டா ப்ரைவசி தெஃப்ட். டேட்டா ப்ரைவசி, இப்போ நம்ம ஃபோனில், நம்மளோட ப்ரைவேட் ஃபோனில் நம்ம நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறோம். அது வந்து யாருக்குமே ஷேர் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்பி வச்சுருப்போம். பட் ஏதோ ஒரு சின்ன ஓடிபி ஷேர் பண்ணுறதுனாலையோ ஏதோ ஒரு லிங்க் கிளிக் பண்ணுறதுனாலையோ நம்மளோட ஃபோட்டோஸ் கூட வேறு யாருக்கும் ஷேர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு எத்திக்கல் யூஸராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டெக்னாலஜி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஈவன் நம்ம ஹேக்கிங் கோர்ஸே படிச்சிருந்தாலும், எப்படி ஒரு ஃபோனை ஈஸியாக ஹேக் பண்ணணுன்னே தெரிஞ்சிருந்தாலும், டெக்னாலஜி தெரிஞ்சும் மற்றவங்களோட இமோஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்களா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யாரோட ஃபோனும் ஃபோட்டோஸும் நம்ம ஹேக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பர்பஸ்க்காக நம்ம அதை படிச்சிருப்போம்? எஜுகேஷ்னல் ஓரியன்டாக மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக, அஃபிஷியலாக ஏதோ ஒரு மூவ் பண்ணணும், ஒருத்தவங்களோட ஃபோனை ஹேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது. பட் பர்சனலாக நம்ம யார் மேலேயும் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸை நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே பண்ணக்கூடாது. எத்திக்கல் யூசர்ஸ் இதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இது அவங்களோட கண்டென்ட் தான், அவங்க இதை எதுலேருந்தும் காப்பி பண்ணல, அவங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் தான் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். வீடியோவில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். உண்மை தான் சொல்கிறாங்க அப்படின்றத நம்பணும். சில பேர் வந்து ட்ரூத் பேஸ்டாக இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இல்லை ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாலாம் வீடியோஸ் போடுவாங்க இல்லையா? ஸோ அவங்க அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பராக எந்த ஒரு எவிடன்ஸும் கேதர் பண்ணாமல், எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாமல் நம்ம ஒரு ட்ரூத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சர்டன் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் அந்த பர்டிகுலர் யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு சொல்லி அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. அதனால அவங்க கொடுக்குற கண்டென்ட் வந்து வர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பயாஸ் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். பயாஸ்ட் அப்படின்னா ஒரு சைடாக நம்ம பேசுகிறது. ஏதோ ஒரு பப்ளிக்கான ப்ராப்ளம் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதில் நம்மளோட ஆர்குமெண்ட் வந்து ஒன் சைடாக இருக்கக்கூடாது. ஏன்னா டெக்னாலஜி ஓரியன்டாக போகும்போது நம்மளால் ஆடியன்ஸ் செட் பண்ண முடியாது. செட் பண்ணுறது அப்படின்றது, இப்போ ஒரு 1000 பீப்புளுக்கு என்னோட வீடியோ போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மேபி அதை விட அதிகமாக பார்க்கலாம். அதே மாதிரி ஃபீமேல் மட்டும்தான் என்னோடய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேல் பார்ப்பாங்க. ஸோ டார்கெட் செட் பண்ணுறது அப்படின்றது ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப ஈஸியாக ஷேர் ஆகக்கூடியது, எல்லாரும் ஈஸியாக பார்க்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது அதில் நம்மளால் ஒரு லிமிட் செட் பண்ண முடியாது. அந்த ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் நம்ம பயாஸ்டாக இருக்கக்கூடாது, காமனாக பேசணும். ஏன்னா யாரெல்லாம் நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்கன்னு தெரியாது. அடல்ட் பார்ப்பாங்களா இல்லை சில்ட்ரன் பார்ப்பாங்களா எதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாருக்கும் காமனாக இருக்கிற மாதிரி நம்மளோட கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சோஷியல் மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன். சோஷியல் மீடியாவில் நிறையவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வந்து சில வீடியோஸில் வந்து கேட்பாங்க, நீங்கள் சைல்டா இல்லை உங்களோட ஏஜ் அடல்ட் கண்டென்ட் பார்க்குற ஏஜ் தானா அப்படின்னு சொல்லிட்டு சில பாப்பப் வரும் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்டட் வீடியோவை நம்ம கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ரொம்ப அஃபென்சிவான, ரொம்பவே ஹாரர் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜானரில் எடுத்த மூவியோ இல்லை வீடியோவாக இருக்கலாம். அப்படிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் சில்ட்ரன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா? அப்போது அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்ட்ரிக்ஷனோடு நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். நம்ம நார்மலாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நிறைய சில்ட்ரன் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நம்ம அந்த வீடியோ ப்ளே பண்ணும்போதே இப்படி ஒரு பாப்பப் வரும், அந்த பாப்பப்பில் நீங்கள் 18+ இருந்தால், அடல்ட்டாக இருந்தால் தான் இந்த வீடியோ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் அந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போயிடுவாங்க. ஸோ யூடியூப் எந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து உங்களோட வீடியோ பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி பப்ளிஷ் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக தான் யூடியூப் சொல்கிறேன். நீங்கள் மற்ற எந்த பிளாட்ஃபார்ம் பற்றினா உங்களுக்கு அவேர்னஸ் இருந்துச்சு, வேறு எந்த பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலும் எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸாம்பிளாக எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி யூடியூப்பில் இப்போ சில பேரோட வீடியோவை நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட சேனலில் அதை பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா
அந்த பர்டிகுலர் பர்சன் ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்க காப்பிரைட்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேனலில் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்து அந்த வீடியோவே டெலீட் பண்ண கூட செய்வாங்க. நம்ம டெலீட் பண்ணலைன்னா யூடியூப்லேருந்தே கூட அந்த வீடியோ டெலீட் பண்ணுவாங்க. நம்ம ப்ராப்பராக யூடியூப்பில் உள்ள எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணி நம்மளோட கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்காது. அதனால் டெக்னாலஜி ஓரியன்டாக போகும்போது எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நம்மளோட கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ஷாப்பிங் தெஃப்ட். இது வந்து இப்போ நிறையவே நடக்குது. இப்போ ஏதோ பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அதில் மிஸ் ஆயிரும், திருப்பி அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது. அதுவுமே தெஃப்ட் தான். இல்லை நம்ம ஒரு திங்ஸ் கேட்டிருப்போம், அவங்க டேமேஜான இன்னொரு திங்ஸ் அனுப்பி வச்சுருப்பாங்க. ஒருவேளை நம்ம ரிட்டன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது ஓகே. அதர்வைஸ் ரிட்டன் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் தெஃப்ட்டு தான். ஏன்னா நம்மளோட மணியை வந்து அவங்கவுங்க கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு அன்வர்த்தியான ஒரு திங்ஸை நம்மளுக்கு தந்திருக்காங்க இல்லையா. ஸோ எல்லா கேட்டகரியுமே இந்த தெஃப்ட்டில் தான் வரும். ஆன்லைன் ஷாப்பிங்கில் இப்போ நம்ம ப்ரீபெய்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த திங்ஸ் ரிசீவ் ஆகலைன்னாலும் அது தெஃப்ட்டு தான். ராங்கான திங்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தாலோ இல்லை டேமேஜ்டு திங்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தாலோ எல்லாமே இந்த தெஃப்ட்டில் தான் வரும். அதே மாதிரி நெட் பேங்கிங், ஒரு ஓடிபி கேட்பாங்க, நம்மளோட பேங்க் ஐடி கேட்பாங்க, நம்ம பேங்க்கில் உள்ள மணி எல்லாமே எடுத்துக்குவாங்க இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஆன்லைன் தெஃப்ட்டில் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு வேளை நம்ம வந்து ஒருத்தங்களோட கண்டென்ட்டை காப்பி பண்ணி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் வந்திருக்கு. காப்பிரைட்ஸ் கிளைம் வந்திருக்கு அப்படின்னா யூடியூப்பில் வந்து கிளியராக அவங்க கொடுத்துருவாங்க, இந்த கண்டென்ட் வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த கண்டென்ட் வேணாம் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கூட டெலீட் பண்ணலாம். இல்லை அந்த ஃபுல் வீடியோவுமே காப்பிரைட்ஸ் கிளைமில் தான் இருக்குது, அதை டெலீட் பண்ணால் தான் உங்களால் அக்கௌண்ட்டை சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக டெலீட் பண்ணணும். இல்லைனா நம்மளோட சேனலே போயிடும். நம்மளோட பர்டிகுலர் ஆன்லைன் அக்கௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு வீடியோவை நம்ம டெலீட் பண்ணுறது தப்பே கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்மளோட பேஜில் நம்ம கொடுக்குற எல்லா கண்டென்ட்டுக்குமே ஒரு அஷ்யூரன்ஸ் இருக்கணும். அது நம்மளோட ஓன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிலீவ் பண்ணணும். அந்த ஒரு அஷ்யூரன்ஸை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வர்ற கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபேக் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்னாலே அது கண்டிப்பாக ஏதோ ஒரு நெகட்டிவ் பர்பஸ்க்காக தான் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆடியன்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவும் க்ரியேட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் நம்ம ஆன்சரபிளாக இருப்போம். நம்ம ஒரு எத்திக்கல் யூஸராக இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஆன்சரபிளாக இருப்போமே தவிர நம்ம எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணாமல் ஏதோ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லை ஆன்லைனில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா யாருக்குமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. இப்போது எத்திக்கல் யூசர்ஸ் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு. நம்ம ஒரு எத்திக்கல் யூஸரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கும் அதுக்கு ஆன்லைன் ரிலேட்டடாக நிறைய பேசிக் நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் அது இந்த மாதிரி கண்டென்ட் அப்படின்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிங்க் பார்க்குறோம், அந்த லிங்க்கில் வந்து லாஸ்ட்டில் EDU அப்படின்னு முடியுதுன்னா அது வந்து எஜுகேஷ்னல் ரிலேட்டடான இல்லை எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கான லிங்க் எல்லாத்துக்குமே EDU அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி .gov அப்படின்னா அது எல்லாமே கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ரிலேட்டடாக வர்ற எல்லா லிங்க்லேயுமே இந்த GOV அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி .com இருக்கும் இல்லையா, அப்படின்னா கமர்ஷியல் சைட்ஸ், கமர்ஷியலான கண்டென்ட் எல்லாத்தையுமே இந்த .com அப்படின்ற வெப்சைட்டில் தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி .org ஆர் NGO இந்த மாதிரி இருக்கிற வெப்சைட்ஸ் எல்லாமே நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா, ORG இல்லைனா NGO இது எல்லாமே நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இப்படிப்பட்ட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா யூசர்ஸ்க்கும் இருந்துச்சுனாலே அவங்க அவேராக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சன் கவர்மெண்ட் ஜாபுக்காகவோ இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு மணி ரிசீவ் பண்ணுறதுக்காகவோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு லிங்க் வருது, கவர்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வருதுன்னா அவங்களுக்கு இந்த லிங்க்ஸ் பற்றின ப்ராப்பரான அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை கரெக்டாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் மணி சென்ட் பண்ணுவாங்க. இதுவே அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்னா அவங்க எந்த லிங்க் வந்தாலும் அதை அப்படியே பிளைண்டாக பிலீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அஸ் ஆடியன்ஸாக பேசிக் நாலேஜ் நிறையவே இருக்கணும். டெக்னிக்கல் வேர்ல்டை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த டெக்னிக்கல் ரிலேட்டடாக நடக்கிற நிறைய ஃப்ராட் இஷ்யூஸ்லேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். லாஸ்ட்டாக நம்ம எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு கண்டென்ட், வீடியோ, ஃபோட்டோ எது ஷேர் பண்ணாலுமே அதில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும்.
ஆடியன்ஸை ரீச் பண்ணும்போது எந்த விதத்துலையுமே அவங்கள அதை அஃபென்சிவாக இருக்கக்கூடாது, அவங்கள அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. எப்போவும் நம்மளோட போஸ்ட், வீடியோ எதுவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் டோனில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு நல்ல கிரெடிட் கெயின் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கண்டென்ட் வந்து பாசிட்டிவாக ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி அது யாரோடதும் காப்பி பண்ணாமல் இருக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, அதை ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் எதுவுமே பண்ணாமல் ப்ராப்பராக அந்த அக்கௌண்ட்டில் உள்ளவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அதை யூஸ் பண்ணுறது ஈவன் மோர் பெட்டர். நம்ம ஒருத்தவங்களோட கண்டென்ட் யூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம். பட் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அட் த சேம் டைம் பெர்மிஷன் கேட்காமலும் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா பிளேஜரிசம்க்குன்னு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த லிமிட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, அவங்களோட நேம் அதில் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அவங்களோட கண்டென்ட் நம்ம எடுக்கிறோம், பட் அதில் ஐடியா மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாமல் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஓ இதுதான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளோட வேர்ட்ஸில் நம்மளோட ஐடியாஸும் சேர்த்து அவங்களோட ஐடியாஸோடு எழுதணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா அவங்களோட கண்டென்ட்டை நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணல இல்லையா. ஸோ ஐடியாவை மட்டும் எடுத்துக்கிட்டோனாலும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு எத்திக்கல் யூஸராக இருக்கணும். எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். யாருக்கும் எந்த வித ப்ராப்ளமும் வராதபடி நம்மளோட ஆன்லைன் யூசேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.